Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 28 வந்து பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் சிறப்பு சுருக்கங்கள் பகுதி 4. தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் இதுதான் லாஸ்ட் சாப்டருங்க. ஓகே, இதில் சிறப்பு சுருக்கங்கள் பகுதி 4 பார்க்க போகிறோம். பகுதி 1ல் வந்து மெய்யெழுத்துக்களை விலக்கி எழுதுறத பார்த்தோம். பகுதி 2ல் ரூட் வேர்டை வச்சுக்கிட்டு வர வார்த்தைகளை எப்படி எழுதுறது அப்படின்றத பார்த்தோம். பகுதி 3ல் முன்னோட்டுகள் பின்னோட்டுகள் மாதிரி அடிக்கடி வர வார்த்தைகளை எப்படி சுருக்கி எழுதுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா வெட்டு முறைகள் வந்து பார்த்தோம். பகுதி 4ல் இது எல்லாத்தையும் சேர்ந்தா போல வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிற சிறப்பு சுருக்கம் என்ன அப்படின்னா மாண்புமிகு. இதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு வெறுமனே மா மட்டும். இதுக்கு முன்னாடி மகா அப்படி எழுதுறதுக்கு நம்ம மா மட்டும் யூஸ் பண்ணுவோம். இங்கே மாண்புமிகு அதுக்குமே வெறும் மா மட்டும் எழுதுனா போதும். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இதை எப்படி எழுதுறது பாருங்க. மாண்புமிகுக்கு மா மட்டும் எழுதிட்டு முதலமைச்சருக்கு மு தல் எழுதிட்டு அமைச்சருக்கு சர் கல், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இது வந்து எழுதுறோம். அடுத்து மேன்மை தங்கிய, இதெல்லாம் வந்து மரியாதை நிமித்தமாக வந்து சொல்றது. மாண்புமிகு, மேன்மை தங்கிய, மதிப்பிற்குரிய, இது எல்லா வார்த்தைகளுமே. மேன்மை தங்கியன்னு வரப்ப மா நா கோக்கி. ஓகே, இப்போ மேன்மை தங்கிய ஆளுநர் அவர்கள் அப்படி வருதுன்னா மேன்மை தங்கியக்கு மேன் இந்த ஸ்ட்ரோக் மட்டும் எழுதிட்டு ஆளுநர் அவர்கள் ஆ லு நர் அதில் கல் எழுதுறப்ப ஆளுநர் அவர்கள். ஓகேங்களா? அடுத்து மதிப்பிற்குரிய, இதை எப்படி எழுதுறது பாருங்க. மாவை பாதியாக எழுதணும், அவ்வளோதான். ஃபுல்மா எழுதணும் அப்படின்னா அது மாண்புமிகு, மா பாதியாக எழுதுனா அது மதிப்பிற்குரிய. இப்போ மதிப்பிற்குரிய நிதி அமைச்சர் அவர்கள் அப்படின்னா நிதி அமைச்சர் அவர்களுக்கு முன்னாடி மாவை பாதியாக எழுதணும். மதிப்பிற்குரிய நிதி அமைச்சர் அவர்கள் இப்படி வந்து எழுதணும். ஓகேங்களா? தென் வெட்டு முறைகளில் சிலது பார்த்தோம். இப்படி வெட்டி எழுதுனா அது கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு. பா கட் பண்ணா பத்திரிக்கை அப்படின்னு பார்த்தோம். இப்போ பத்திரிக்கை கொள்கைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பா கை இப்படி கட் பண்ணி எழுதுறப்ப அது பத்திரிக்கை கொள்கை. அதே மாதிரி இப்படி எழுதுனா சாசன, பம் எழுதுனா பத்திரம், அது ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுதுறப்ப சாசன பத்திரம். அடுத்து இப்படி எழுதுனா தொழில், அதில் பி நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அபிவிருத்தி, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறப்ப தொழில் அபிவிருத்தி. அடுத்து இப்படி எழுதுனா நம்ம இராணுவ அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் வெட்டு முறையில். அதில் நான் கட் பண்ணால் நடவடிக்கை, ரெண்டுத்தையும் சேர்த்து இராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அடுத்து இப்படி எழுதுனா வரவு செலவு, கரெக்டுங்களா? அதில் டம் கட் பண்ணால் வரவு செலவு திட்டம். அடுத்து இப்படி எழுதுனா எதிர்கட்சி, அதில் வர்ற சேர்த்து எழுதுறப்ப எதிர்கட்சி தலைவர். அடுத்து இப்படி எழுதுனா அரசியல், லா எழுதுனா பொருளாதார, பா கட் பண்ண அப்படின்னா அமைப்பு. இதை மொத்தத்தையும் சேர்த்து எழுதுறப்ப அரசியல் பொருளாதார அமைப்பு. இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகளுமே என்ன பண்ணலாம்னா நம்ம சேர்த்து எழுதலாம். அரசியல் பொருளாதார அமைப்பு. அடுத்து இப்படி எழுதுனா கூட்டு, கரெக்டுங்களா? ரா வந்து மந்திரிக்குமே வந்து கட் பண்ணலாம். அதில் சுழி பா எழுதுனா கூட்டு மந்திரி சபை, இப்படி நம்ம வந்து எழுதுறோம். ஓகேங்களா? அடுத்து வினை சுருக்கங்கள் நம்ம ஒரு 7 பார்ட் வந்து பார்த்தோம். சிறப்பு வினை சுருக்கங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
அதில் நாம் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கிடைக்க வேண்டும். கிடைக்க வேண்டும் நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்னா கிடைக்க வேண்டும் இப்படி வந்து எழுதுவோம். கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் எப்படி எழுதலாம்னு சொல்கிறாங்கன்னா இந்த டா மெய் எழுத்தை வந்து ஒமிஷன் பண்ணி எழுதலாம். கிடைக்க வேண்டும் இப்படி வந்து எழுதிக்கலாம். இங்கே ஐ வவல் வந்து வச்சுக்கிறது. அதே மாதிரி கேட்க வேண்டும், இதே எப்படி எழுதுவோம்னா செகண்ட் பிளேஸில் கேட்க வேண்டும் இப்படி வந்து எழுதுவோம். இதுக்கப்புறம் எப்படி எழுதலாம்னு சொல்கிறாங்கன்னா கேட்க வேண்டும் இந்த இடத்துல வந்து வவ்வல் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் இப்படி எழுதுவோம். கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓ வவ்வல் வந்து வைப்போம். கொடுக்க வேண்டும் இப்படியே எழுதிக்கலாம். கொடுக்க வேண்டும் ஓ வவ்வல் இப்படி வச்சுக்கிறது. கிழிக்க வேண்டும். இது எப்படி எழுதணும்னா கிழிக்க வேண்டும் இப்படி வந்து எழுதணும். இதுக்கப்புறம் இது எப்படி சிம்பிளாக எழுதலாம்னா கிழிக்க வேண்டும் இந்த இடத்துல ஈ வவ்வல். ஓகேங்களா? நடுவில் இருக்கிற ஒரு மெய்யெழுத்தை ஒமிஷன் பண்ணி எழுதுறோம். ஓகேங்களா? அடுத்து கூறுகிறார்கள், கோருகிறார்கள். இதை எப்படி எழுதுறது பாருங்க. கூறுகிறார்கள் வரப்ப கூறுகிறார்கள் இப்படியே நம்ம வந்து எழுதிடுறோம். கோருகிறார்கள் வரப்ப கூறுகிறார்களே எழுதிட்டு அந்த கோக்கு வவ்வல் வந்து வச்சுக்கிறோம். கோருகிறார்கள். அதே தான் கூறுகிறேன், கோருகிறேன். கூறுகிறேனுக்கு கர்ரு கண்ணு. ஓகே. கோருகிறேன் அப்படின்னு வரப்ப கூறுகிறேன் இந்த ஸ்டோக்கே எழுதிட்டு ஓ வவ்வல் வச்சிட்டோம் அப்படின்னா அதை கோருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ சொல்லும் போது அடுத்து எப்படி எழுதுவோம்னு பாருங்க. சொல்லும் எழுதிட்டு போதுக்கு பா வந்து கட் பண்ணலாம். இதே சொல்லி கொண்டிருக்கும் போது அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. பா வந்து சொல்லும்ல கட் பண்ணாம சொல்லி பா வந்து டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும் அப்படின்னா இது சொல்லி கொண்டிருக்கும் போது. இந்த கொண்டிருக்க, கொண்டிரு அதுக்கு நம்ம இந்த மாதிரி டிஸ்ஜாயின் பண்ணி எழுதுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சொல்ல முடியாது. இது எப்படி எழுதுவாங்கன்னா சொல்ல எழுதிட்டு யா வந்து பாதியா எழுதுவாங்க. இதுவே சொல்லி கொண்டிருக்க முடியாது. இது எப்படி எழுதுறதுன்னா சொல்லி எழுதிட்டு முடியாது வந்து டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும். இந்த மாதிரி டிஸ்ஜாயின் பண்ணி எழுதியிருக்கப்ப அது சொல்லி கொண்டிருக்க முடியாது. அடுத்து சொல்ல வேண்டும் என்று இதை நம்ம அப்படியே சேர்த்தே எழுதிடலாம். சொல்ல வேண்டும் என்று எப்படின்னா சொல்ல எழுதிட்டு வேண்டும் எழுதிட்டு அதுல என்று. இதுவே சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்று அப்படி வரப்ப நம்ம வந்து டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும். சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த மாதிரி டிஸ்ஜாயின் பண்ணி எழுதுறப்ப அங்க கொண்டிருக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அவ்வளோதாங்க, வினை சுருக்கங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. இடுகுறின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இலக்கணத்துல, காரணமே இல்லாம பேர் வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு. நம்ம என்னதான் வந்து சுருக்கி எழுதுறது நம்ம நிறைய பார்த்துருந்தாலுமே சில வார்த்தைகளை நம்ம காரணமே இல்லாம சில குறிகள் வச்சு எழுதலாம். அதெல்லாம் இடுகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரயில்வே லைன். இதுக்கு வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னா 2 கோடு போட்டிருப்பாங்க தண்டவளம் மாதிரி. ரயில்வே லைன். கூடிய இதுக்கு வந்து இந்த மாதிரி நீண்ட சுழி வந்து எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி காரணமே இல்லாமல் சில சைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படியும் நம்மளுக்கு தேவைன்னா எழுதிக்கலாம். ஓகேங்களா? புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ். அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பாருங்கள். ஓகேங்களா? தென் லாஸ்ட் ரூலு என்ன அப்படின்னா பொது புறநடை. நம்ம ஒரு வார்த்தைக்கு ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறப்ப நிறைய ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். மாற்று வடிவங்களுமே இருக்குது. எழுதுறதுக்கு வந்து வாட்டமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம மாற்று வடிவங்களுமே யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் சில வார்த்தைகள் வந்து ரூல்ஸ் பிரகாரம் எழுதுறப்ப வேகமாக எழுத முடியாது.
நமக்கு வேகமாக எழுதுறது இம்பார்ட்டண்ட், கரெக்டாக எழுத வேண்டியது இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் ரூல்ஸ் பிரகாரம் ஒரு வார்த்தையை வந்து எழுதுகிறப்ப அது வந்து ஸ்லோ ஆகுது அப்படின்னா ஸ்பீடில் வந்து மற்ற வார்த்தைகளுமே வந்து எழுத முடியாமல் வந்து போகும். அதனால் நம்மளுக்கு வாட்டமாக எழுதுறது வேகமாக எழுதுறதுமே வந்து இம்பார்ட்டன்ட். அதனால் சிலது வந்து ரூல்ஸை மீறி எழுதுவாங்க, அதுதான் வந்து பொது புறநடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அட்டெண்டு நம்மளுடைய வாட்டம் தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், தன்மை இந்த வார்த்தையை தன்னு மை இப்படி எழுதுறதுன்றது ஒரு மாதிரி வாட்டமாக இருக்காது. அதனால் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா தன்மை இப்படி வந்து எழுதியிருப்பாங்க. இதுவும் சேர்த்து எழுதணுன்றதுக்காக தன்மை இப்படி வந்து எழுதியிருப்பாங்க. இதில் இங்கே சுழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சான்னு படிக்கக்கூடாது. ஓகேங்களா? வாட்டமாக எழுதணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், தொன்மை. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக எழுதுகிறப்ப தொன்மை இப்படி வந்து எழுதணும், ஆனால் இது எழுதுகிறப்போ ஸ்லோ ஆகும். அதனால் இப்படி வந்து ட்ரை பண்ணுறதுக்கு அதை அப்படியே சேர்ந்தா போல் இப்படி எழுதியிருப்பாங்க, தொன்மைன்னு சொல்லிட்டு. இது தன்மை, இது தொன்மை. ஓகே, இது வந்து ரூல்ஸ் பிரகாரம் இருக்காது, ரூல்ஸை வந்து நம்ம வந்து மீறி இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவைன்னா ரூல்ஸை மீறி எழுதிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அட்டெண்டு இதை பார்க்குறப்ப நம்ம தன்மைன்னு படிக்கணும், இதை பார்க்குறப்ப தொன்மைன்னு படிக்கணும். நம்ம ரூல்ஸை மீறி ஒரு வார்த்தை எழுதுகிறப்ப அந்த ஸ்ட்ரோக்ஸை பார்த்து கரெக்டான வார்த்தையை நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஓகே தான். ஓகேங்களா? அட்டெண்டு நம்ம ஃபாஸ்ட்டாக எழுதுறது இம்பார்ட்டன்ட், வாட்டமாக எழுதுறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதோட வந்து தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் வந்து முடியுது. இணைப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சாப்டருக்கு பயிற்சி 95, 96, 97, 98 கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பயிற்சி 99, 100 கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டும் வந்து பேராகிராஃப். ஓகேங்களா? இதையுமே வந்து எப்பயும் போல் 5 டைம்ஸ் எழுதி பார்த்துட்டு அதை கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் இணைப்புகள், தனிக்குறிச்சொற்கள் இதெல்லாமே வந்து பார்க்கலாம் தனித்தனியாக. சரிங்களா? தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் தமிழ் ஜூனியர் கிரேட். நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.